ஹே கேஸ், நான் தான் உங்கள் தமிழ் காமிக்ஸ் கேமிங். நாம் இப்போ பார்க்க போகிறது கூலி படம் ரிவ்யூ. கூலி படத்துக்கு முந்தானத்து போயிருந்தேன். போயிட்டு ஏன் தான் போனேன்னு ஆயிடுச்சு. என்னென்னா, தலைவர் என்ன தான் சூப்பராக நடிச்சிருந்தாலும், எனர்ஜெட்டிக்காக 75 வயசுலேயே செம்மையாக நடிச்சிருந்தாலும், மற்ற ஆக்ட்ரஸும் ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி ப்ளாட்ன்றது அந்தளவுக்கு நல்லா இல்லை. கதையில் யார் வில்லனே தெரியல. நாகார்ஜுனா சாரா, அவர் நடித்த சைமன் கேரக்டரா, இல்லை ஷாபின் ஷாஹிர் நடித்த கேரக்டரானே தெரியல. அப்புறம் படம் போயிட்டே இருக்குது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது 2 மணி நேரத்து 50 நிமிஷத்துக்கு மேலே தான் தெரியுது வில்ல வந்து ஷாபின் ஷாஹிர் தான் அப்படின்னு. ஏன்டா இவன் நாகார்ஜுனா ஆக்டரை விட்டுட்டு ஷாபின் ஷாஹிரை சொல்கிறாருன்னு பாருங்க. படத்தை நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். கடைசியில் அவர் தான் வில்ல மாதிரி காமிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் ஷாபின் ஷாஹிர் சூப்பராக நடிச்சிருப்பார். அவர் வந்து ஷோ ஸ்டீலர் மாதிரி செம்ம ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அப்புறமேட்டு மோனிகா டான்ஸை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த மோனிகா பாட்டு அது சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அது பாதிலேயே கட் பண்ண மாதிரி இருந்துச்சு தேட்டரில். அப்புறமேட்டு ஸ்ருதி ஹாசன் மேம் அவங்களும் படத்தில் வந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 2 சிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்காக ஏர்ன் பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூவி அது நோக்கி போயிட்டுருக்கும். அப்படி நல்லா போயிட்டுருந்த அந்த கேரக்டர் கொண்டு போய் திருப்பி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சேஸ் சீன் மாதிரி ஒன்று வருது. அதில் ஷாபின் ஷாஹிர் வந்து ஸ்ருதி ஹாசனை துரத்திட்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காரில் போயிட்டுருப்பார். அதாவது ஸ்ருதி ஹாசன் வந்து காரில் போயிட்டுருப்பாங்க. ஷாபின் ஷாஹிர் வந்து பின்னாடி பைக்கில் 2 வீலரில் துரத்திட்டு வந்துட்டுருப்பார். இதில் என்ன காமெடினா, காரை வச்சு லைட்டாக ஒரு பிரேக் போட்டால் கூட இடித்து முன்னாடி போய் பறந்து போய் கீழே விழுந்துருவாங்க. அந்த ஜிடி5 வரும் பார்த்தீங்களா, காரு இப்போ பைக் எடுத்துகிட்டு போய் காரில் முதல்ல என்ன ஆகும், ஆப்வியஸ்லி பைக்கில் இருக்கிறவங்க முன்னாடி பறந்து போய் விழுந்துருவான், இல்லை ஆக்சிடென்ட் ஆகி சதறிடுவான். இதில் என்னென்னா, இவன் பைக்கில் துரத்திட்டு போவான், அவன் காரில் போயிட்டுருக்காங்க அந்த சேஸ் சீனில். ஆனால் இவங்க காரில் போகிறவங்க பயந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவனை துரத்திட்டு போகும்போது ஒரு இடத்துல நின்று இட்லி சாப்பிட்டுருப்பாங்க. வேணுனே வாடா என்னை வந்து புடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன்லாம் செம கிணத்தனமாக இருந்துச்சு. கொஞ்சம் பேக்கு கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ருதிஹாசனுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா, வில்லன்றதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இல்லை. அவர் நாகார்ஜுனா சார் ஏதோ ஒரு 3-4 சீனுக்கு வராரு. அதில் ஒரே ஒரு சீன் மட்டும் மாசாக கட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த விக்ரம் படத்தில் வர ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. பெட்ரேயல் சீன் மாதிரி வரும் வில்லனோட பையனுக்கு. அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா, அது பறந்து அடிக்குது. ஆனால் ஸ்ருதிஹாசன் கேரக்டர் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஓகே சரி, அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் வேறு மாதிரி, இவங்களோட கேரக்டர் ரைட்டிங் வேறு மாதிரி, அதனால தான் அப்படி இருக்குது போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதுவும் உண்மை தான். ஆனால் இவங்க கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொடுத்து, அவங்க சிஸ்டர்ஸ்க்காக ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னலாம் கொடுத்து கொண்டு போய் கடைசியில் பேக்கு மாதிரி பண்ணி, அப்புறம் அந்த இட்லி கடையில் போய் இட்லி சாப்பிட வச்சு என்னை வந்து புறான வேணுனே பண்ணுற மாதிரிலாம் பண்ணி திருப்பியும் ஓடுறாங்க. அந்த இடத்துலையும் நிற்கலை. அப்புறம் ஒரு ட்ரெயினில் போய் மாட்டிக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் கூலி நம்பரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அது வந்து சத்யராஜ் சார் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார் முன்னாடி. அதே மாதிரி இந்த கூலி நம்பரை சொன்னால், இந்த கூலி நம்பரை சொல்கிறவன் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்ட்ட சொல்லியிருப்பார். அவங்களும் அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அவங்க தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கால் பண்ணி சொல்லும் போதே அவர் புரிஞ்சுப்பார். புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இதில் என்னென்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட குழந்தைய வந்து சத்யராஜ் சார்கிட்ட விட்டு போயிருப்பாங்க பார்த்துக்க சொல்லி. ஏன்னா சத்யராஜ் சாரோட சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ணியிருப்பாரு இவர். ஸோ ஆப்வியஸ்லி ஆஃப்டர் 29 இயர்ஸ் என்ன யாருக்கு 29 ஏஜ் ஆகுதோ அவங்கள தான் இவரோட டாக்டராக இருந்திருப்பாங்க. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணால. அது ஒரு பிளாட் ஹோல் மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கே தெரியல, யாருக்கு 29 வயசு ஆகுதோ அவங்களுக்கு தானே 30 வயசுக்கு முன்னாடி விட்ட பொண்ணு. ஸோ அதெல்லாம் இது வந்து லோக் யூனிவர்ஸ் படம் கிடையாது. இது வந்து கிரவுண்டடான ஸ்டாண்ட் அலோன் படம் தான். இதில் கேமியோ இருக்குது, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு இம்பேக்ட் உருவாக்கலை. அமீர் கான் கேமியோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் நிறைய பேத்துக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும், அந்த போர்ஷன் மட்டும். ஆனால் இதுவும் எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த வில்லன் கேரக்டரு
மற்றபடி பெருசாக எனக்கு பிடிக்கல. நம்ம நிறைய ஹாலிவுட் படம் பார்க்குறோம், ஆஸ்கார் மூவிஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு இது 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 வேறு அது வேறு ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு பெருசாக இது அந்தளவுக்கு பிடிக்கவும் இல்லை, டச் ஆகலை. இதை கம்பேர் பண்ணும்போது ஜெயிலர் 2 சூப்பராக இருந்துச்சு. சரி, ஜெயிலர் 1 நல்லா இருந்துச்சு. எப்படி வந்து கூலியில் விட்டுட்டோம், ஜெயிலர் 2 தான் அடுத்தது பார்க்கணும். வேட்டையின் கூட இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமேட்டும் பெரிய வில்லன் சொல்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலெலாம் செய்கிறேன்ட்டு சொல்கிறாங்க, வாட்ச் கடத்துறேன்னு சொல்கிறாங்க. வாட்ச் யாராவது போய் கடத்துவாங்களா? சரி, அப்படியே கடத்திட்டோம். அவ்வளோ பெரிய வில்லனுக்கு வந்து பாடி டிஸ்போஸ் பண்ண தெரியாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதுக்காக வந்து ஒரு சேர் கண்டுபிடிக்கிறாங்க, அது எலக்ட்ரிக் சேர் மாதிரி. அந்த காலத்துலலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, உட்கார வச்சு அந்த பெரிய குற்றம் செஞ்சவங்களெல்லாம் உட்கார வச்சு அப்படியே சேரில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சாவடிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சேர் கொடுக்குறாங்க. அது வந்து கிரிமேட் பண்ணிவிட்டு இந்த 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 படத்தில் வந்து அந்த சேர் வந்து இவங்களை போடுற பாடி வந்து கிரிமேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸு, இந்த கேட்டு, இந்த இறந்து போன அந்த பெட்ஸ்க்காக உருவாக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில் வந்து இல்லை இது டெட் பாடிஸ்க்கே நீ உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் மிரட்டுவார், சைமன் கேரக்டர். அதே மாதிரி இவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க, உருவாக்கி கொடுப்பாங்க. அதில் போட்டு பாடியை போட்டு கிரிமேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. என்னடா அது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இது டைம் ட்ராவல் சேரு, இதை வச்சு நம்ம டைம் ட்ராவலிங்கெல்லாம் பண்ணலாம், தலைவர் வந்து இது மூலிமா பின்னாடி போயிட்டார், 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டார். அப்புறமேட்டு தான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் வருது. அதாவது 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாராமா, ஃப்ளாஷ்பேக் சீன் இல்லையாமா, அது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தியரி போயிட்டு இருந்துச்சு. வில்லன் வந்து ரொம்ப நாளாக இவர் தேவா யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பார். அப்புறமேட்டும் அவர் தேவா மேன்ஷன்னே வச்சு ஒன்று நடத்திட்டு இருப்பார், அங்கே வந்து ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல, வில்லனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாகா கேரக்டர்லாம் சொல்லும்போது கொஞ்சம் சிரிப்பாக வந்துட்டுருச்சு. ஏதா அது கூட கண்டுபிடிக்க முடியாதாடா, அப்புறம் இல்லைடா நீ பெரிய இல்லை. அப்புறமேட்டு சைபர்க்கும் இல்லை, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ஃபுல்லாக அவர் நினைவுக்கு வந்து அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ண உடனே 2 பேத்துக்கு சண்டை வருது, வில்லனை போட்டுடுறாங்க. அப்புறம் இதில் அண்டர்டேக்கருக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி அண்டர்டேக்கருக்கு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்கன்னா, அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்குன்னு சொல்லுவார். அதேமாதிரி நாகார்ஜுனா வந்து சாபின் சாகிரை சுற்றி வச்சு ஒரு 7 வாட்டி அடிப்பார் மண்டையில். யாராக இருந்தாலும் செத்துருப்பாங்க, பிரெயினெல்லாம் தெரிச்சிருக்கும். ஆனால் அவர் திடீர்னு உயிரோட வந்துடுறாரு. எப்படி அந்த மாதிரி உயிரோட வராங்கன்னு தெரியல, ரெசரக்ட் ஆகி வந்துடுவாங்க. வந்து அப்புறமேட்டு பொண்ணெல்லாம் கடத்திட்டு போகிற மாதிரி, ஸ்ருதிஹாசனை கடத்துகிற மாதிரிலாம் சீன் வரும். அதெல்லாம் சுத்தமாக நம்புகிற மாதிரியே இல்லை. எனக்கு படத்தில் பிடிச்சிருந்தது என்னென்னா, ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு, அனிருத் சாரோட பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு வழக்கம் போல். ஸ்டோரி வந்து இங்கெங்கேயோ போகுது, ஸ்டோரியே இல்லை ஆக்சுவலாக. இதில் ஒரு வில்லனும் இல்லை, கரெக்டான ஒரு வில்லன் பார்த்தா நாகார்ஜுனா கிடையாது, சௌபின் சாகர் தான் எனக்கு வில்லன் மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் தான் ஸ்க்ரீனை ஸ்டீல் பண்ணார். மற்றபடி ஒரு பேக்கே கேரக்டர் இருந்துச்சு, மீதியெல்லாம் யாரும் பெருசாக காட்டல. இன்றைக்கி எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நேரத்துக்கு எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன தான் சொல்லாத படத்தை போய் பார்க்க தான் போகிறீங்க, போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா தலைவர் படம் திருப்பி 1 year கழிச்சு தான் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம் காய்ஸ். நான் தான் உங்கள் தமிழ் காமிக்ஸ் கிங். பாய்.